सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा அனுமானமாக உட்கார 4வது பக்கம். இதற்கு முன்னால விமதம் நித்யா திருஷ்யத்வா அப்படிங்கிற ஒரு அனுமானத்தினால பிரபஞ்சத்துக்கு மித்யாத்வம் சாதிக்கணும்னு முயற்சி பண்ணினார். நித்யாத்வத்தை சாதிச்சாச்சு அத்வைத மத பிரகாரமாக. அதற்கு பிறகு என்னென்ன அதுல தோஷங்கள் சம்பாவிதமாக இருக்கோ இவைகள்லாம் தோஷங்களாக சொல்லலாமே அப்படின்னு நியாயாமிருதக்காரர் இந்த நித்யாத்வ அனுமானத்தை அவர் கண்டனம் பண்ண தொடங்கினார். அதுல ஒவ்வொரு அம்சமா எடுத்துண்டு முதல்ல பட்சதாவச்சேதமே இப்படி தப்பு அப்படின்னு. இப்ப அனுமானம் அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல எங்க ஒரு பொருளை சாதிக்கணுமோ அதுக்கு பட்சம்னு பேரு. பர்வதோ வன்னிமான் தூமாத் அப்படின்னு சொன்னோம்னா எங்க நீங்க நெருப்பு இருக்குன்னு சொல்ற பர்வதத்தில் எங்க நெருப்பு இருக்குன்னு சொல்றோ அதுக்கு பட்சம்னு பேரு. எதை தாங்கள் சாதிக்கிறீர்களோ அதுக்கு சாத்தியம்னு பேரு. மழையில நெருப்பு இருக்குன்னு சாதிக்கிறேன், ஆகையால் அந்த நெருப்புங்கிறது சாத்தியம்னு பேரு. சாத்தியம்னா ப்ரூவ்டு அந்த அர்த்தம். எதனால நீங்க அதை சாதிக்க போறீள் அதுக்கு சாதனம்னு பேரு. இந்த சாதனம்ங்கிறத ஹேதும்பா லிங்கம்பா ஏதோ இது மாதிரி செய்யிருப்பார். இப்ப சாதனம்னு சொன்னாலும் ஹேதுன்னு சொன்னாலும் லிங்கம்னு சொன்னாலும் எல்லாம் வந்துட்டான். இப்ப இதை சாதிக்கிறதுக்கு ஒரு நிச்சயமான இடத்த ஒண்ணு காமிப்பான், அதுக்கு திருஷ்டாந்தம். இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுருந்தோம். இப்ப என்ன இப்ப நம்ம படிக்க போறக்கூடியதான ஒரு பிரகரணத்துக்கு இவைகள்லாம் தேவை இருக்கும். அதுக்காக சொல்ல பர்வதோ வன்னிமான் தூமாத்துக்கிற மாதிரி விமதம் மித்யா திருஷ்யத்வா சுத்தி ரூபியவது அப்படின்னு அவசியம். ஸோ இங்க விமதம் அப்படின்னு சொன்னா பிரபஞ்சம்னு அர்த்தம். ஏன்னா அங்கேத்தானே நம்ம எல்லாவற்றையும் சாதிக்க போறோம், மித்யாத்வத்தை சாதிக்க போறோம். அந்த விமதம்ங்கிறதுக்கு பிரபஞ்சம்னு அர்த்தம். சாத்தியம் மித்யாத்வம், மித்யாத்வத்தை சாதிக்க போறோம். இந்த பிரபஞ்சம் எல்லாம் மித்யா அப்படிங்கிற பிரபஞ்சத்துல மித்யாத்வ ரூபமான தர்மம் இருக்கு என்று அதை சாதிக்க போறோம். ஆகையால் மித்யாத்வம் சாத்தியம். இந்த ஹேதுவானது பல ஹேதுவை சொல்லியிருக்கோம் நம்ம. ஆனா அதுல முக்கியமான ஹேத்துவானது திருஷ்யத்துவம்ங்கிறது. அது முதல் ஹேத்து திருஷ்யத்துவம். அதே போலயே ஜடத்துவம், பரிச்சின்னத்துவம், அம்சித்துவம் இப்படிப்பட்டதான ஹேத்துக்கள்னாலையும் சாதிக்கலாம் அப்படின்னு கீழே சொல்லி திருஷ்டாந்தம் நமக்கு ஸ்டாண்டர்டா சித்தி ரூபியம் இருக்கு. இப்ப இந்த அனுமானத்தை விமதம் மித்யா திருஷ்யத்வா சித்தி ரூபியவது என கூட்டிட்டான அனுமானத்தில் பல தோஷங்கள் உபாதிய உட்பட எல்லா தோஷங்களும் சொல்லியாச்சு. அவர்களுக்கெல்லாம் சமாதானம் நம்ம சொல்லிட்டே வந்த பொறுமையா எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அதற்கு பிறகு இந்த அனுமானம் நீங்க சொல்றீங்க இது பாதிதம்னா அடுத்ததாக ஏற்படுகிறது பாதம். இந்த அனுமானம் பாதம்ங்கிற ஒரு தோஷம். பாதம்ங்கிற தோஷம்னா என்ன? எந்த அனுமானம் நீங்க எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு விரோதமான அம்சமே கண்ணுக்கு தெரியாது. அப்ப அது எப்படி சாதிக்க முடியும்? மலையில நெருப்பு இருக்குன்னு சாதிங்க சுவாமி, நான் ஓகே ஒத்துக்கிறேன். ஒருத்தன் குளத்துல நெருப்பு இருக்குன்னு சாதிக்க ஆரம்பிச்சாலும் வச்சுங்களேன், கரதோ வந்தியமா அப்படின்னு சாதிக்க தொடங்கினான்னு வச்சுங்களேன், இது எப்படி தெரிய வரும்? ஏன்னா குளத்துல நெருப்பு இல்லைன்னு நமக்கு நல்லா தெரியும். குளத்துல ஜலம் இருக்கு, ஜலம் இருந்தா நெருப்பு இருக்காதுன்னு. அவன் கரதோ வந்தியமா அப்படின்னு சொன்னா இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன சொல்றது நீங்க? இதுக்கு பாதம் அப்படின்னா பட்சத்துல சாத்தியம் இல்லை, அதனால பாதம்.
இதே மாதிரியே இங்க கரஸ்பாண்டிங்க இங்க எடுத்துன்னு வந்தோம். விமதம் மித்யா திருஷ்யத்வாதுன்னு நீங்க சாதிக்க ஆரம்பிக்கிறேன். அப்படின்னா பட்சமான பிரபஞ்சத்துல மித்யாத்வம் இருக்குன்னு நீங்க சாதிக்கிறேன். நல்லா தான் இருக்கு, சாதிங்க. ஆனா என்னன்னா அந்த மித்யாத்வம் இல்ல, சத்தியத்துவம் தான் தோன்றது. பிரபஞ்சம் சத்தியமா இருக்கு அப்படிங்கிறோம். சத்தியமா இருக்கிற பிரபஞ்சத்தை நீங்க மித்யாத்வத்தை சாதிக்கிறீங்கன்னு சொன்னா இது பாதம் அல்லவா? பிரபஞ்சத்துல எதை பார்த்தாலும் இருக்கு இருக்குன்னு தோன்றது. இருக்குன்னு தோணினா தப்புன்னு அர்த்தம். பிரபஞ்சம் சத்தா இருக்கிற காலத்துல நீங்க பிரபஞ்சத்துல மித்யாத்வத்தை சாதிக்கிறேன்னு சொல்ற, அப்ப இது பாதம் ஆகாதோ அப்படின்னு அடுத்ததான ஒரு சந்தேகம். இப்ப நாம என்ன சொன்னோம், அதுக்கு நன்னா சொல்லிடப்பா, பிரபஞ்சத்துல சத்தியத்துவம் தெரியறதுங்கிற. ரைட், நானும் ஒத்துக்கிறேன், எனக்கு தெரியலன்னு. வஸ்து வந்தது எல்லோருக்கும் துவைத்தியோ அத்வைத்தியோ ஒரு மாதிரி தான். அதுல வித்தியாசம் இருக்கு. டேபிள் ஒருத்தருக்கு டேபிளாகவும் ஒருத்தருக்கு குரங்காகவும் தெரியும் இல்லையே, ஒரே மாதிரி தானே தெரியுது. ஸோ நானும் இந்த டேபிளை கண்டு இருக்குன்னு தான் சொல்றேன், அவரும் இருக்குன்னு தான் சொல்றாரு. ஆகையால் பிரபஞ்சம் சத்தியம் அப்படிங்கிற தோற்றத்துல நம்ம ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இல்லை. ஆனா இது எப்படிப்பட்டதான சத்தியம்ங்கிற விஷயத்துல வித்தியாசம். நாம என்ன சொல்றோம், இப்பொழுது சத்தாக காணப்படுகிறது. அதுக்கு என்ன பேரு? வியாவகாரிக சத்தியம் அப்படி. எம்பெரிக்கல் ரியாலிட்டி, வியாவகாரிகமான சத்தியம், பாரமார்த்திக சத்தியம் இல்லை. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், உலகமானது மித்யான்னு சொல்லிட்டு இருக்கேன். இது தானவும் காணப்படுகிறது, ஆனா பர்மனண்டா இல்ல. அதான் மித்யாத்வத்துக்கு அர்த்தம். எதசத் ஆசமானம் தன் மித்யா. எது அசத்தா இருக்கோ ஆனா தோணுகிறதோ அதுக்கு மித்யா. ஆகையால் நான் தோணவே இல்லை, சத்தாக தோணப்படாதுன்னு நான் சொல்லலையே. அதோட இல்லாமல் இந்த பிரபஞ்சத்துல சத்தியத்துவம் தோணுகிறதுன்னு தாங்கள் சொன்னீர் அல்லவா, அது உங்களால பார்க்க முடியும். பாரமார்த்திகமான சத்தியமானது, சத்தியத்துவமானது கண்ணுக்கு ஆகப்படாது, புலனாகாது அப்படின்னு பிரத்யக்ஷ பாத உத்தாரம்ங்கிற பிரகரணத்துல சொல்லியிருக்கோம். இப்ப இதற்கு முன்னால என்ன சொல்லியிருக்கோம், முன்னால பிரகரணம் என்ன இருக்கு? பிரத்யக்ஷ பாத உத்தாரம். பிரத்யக்ஷத்தினால எந்த பிரபஞ்சத்தை தாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அல்லது பிரத்யட்சத்தினால் பிரபஞ்சத்தில் எந்த ஒரு சத்தியத்துவமான தங்களுக்கு ஆகப்படுகிறதோ அந்த தத்துவமானது பாரமார்த்திக தத்துவம் இல்லை. அது எப்படி வெறுமன தோணிக்கொண்டிருக்கு. இது வியாவகாரிக சத்தியம். வியாவகாரிக சத்தியத்துவத்துக்கும் மித்யாத்வத்துக்கும் விரோதம். நான் சொன்ன மித்யாத்வமும் இருக்கலாம், நீங்க சொன்ன பாரமார்த்திக சத்தியத்துவம் இருக்கலாம். இணைஞ்சல்ல வெள்ளி காணப்படவும் காணப்படலாம், அதே சமயத்துல வெள்ளி பொய்யாகவும் இருக்கலாம். அதனால அதுக்கு விரோதம் இல்லை. எப்ப விரோதம் வரும்? அதை இதை நாசம் பண்றதா இருந்தாலும் விரோதம். கரதோ வன்னியமான்னு சொன்னா நிச்சயமாக கரதத்துல வன்னி இருக்காது அப்படின்னு வந்தா நாசம். இப்ப அப்படி மித்யாபூதமான பிரபஞ்சத்தில் வியாபாரிக சத்தியம் இருக்கப்படாதுன்னு யாராவது சொன்னாலும் இருக்கலாமே. ஆகையால் இது பாகம் ஆகாது அப்படிங்கிற பர்யந்தம் போன தரம் பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது மித்யாத்வ அனுமானத்திற்கு. மித்யாத்வ அனுமானம் விமதம் மித்யாத்வா, அந்த அனுமானத்திற்கு அனுமானத்தினாலேயே பாகம் வரட்டும் அப்படின்னு அடுத்ததாக கேட்டோம். இப்ப நம்ம எந்த பிரகரணத்துல இருக்கோம், இது வரைக்கும் சொன்னதான இந்த அம்சம் வரைக்கும் வந்த பிறகு பிரத்யக்ஷ பாதம் சொன்ன பிறகு பிரத்யக்ஷ பாதத்தை நம்ம உத்தாரம் பண்ணிட்டோம். நீர் பிரபஞ்சம் சத்துன்னு எதை பார்க்கிறீர்களோ அது பாரமார்த்திக சத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். ஆகையால் அதுக்கும் மித்யாத்வ அனுமானத்துக்கும் மித்யாத்வத்துக்கும் விரோதம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. இப்படி சொன்னேன். அந்த பிறகு பிரத்யக்ஷத்தினால பாதம் வராத போனாலும் மித்யாத்வ அனுமானத்தினாலேயே பாதம் வரட்டுமே அப்படின்னு அடுத்தது என்ன, மித்யாத்வ அனுமானத்திற்கு பிரத்யக்ஷ பாதம் உத்தாரம் பண்ணின பிறகு மித்யாத்வ அனுமானத்திற்கு மித்யா அனுமானத்தினாலேயே பாதம் வரட்டும் அப்படின்னு சொல்றோம். சத்தியத்துவ அனுமானத்தினால பிரபஞ்சம் சத்தியம்னு சொல்றதுனால மித்யாத்வ அனுமானத்துக்கு பாகம் வரும். பிரபஞ்சத்துல மித்யாத்வத்தை சாதிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், பிரபஞ்சம் சத்தியம்னே நம்ம அனுமானத்தினால சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப அனுமான பாகம்.
இது இந்த பிரகரணம். இந்த பிரகரணம் நடுவில் விட்டு போயிடும். நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னன்னு தெரியல, அது விட்டு போயிடும். அது கடைசியில நடுவில் பார்க்கும் பொழுது இப்ப பார்த்தோம்னா அதனால இந்த பிரகரணம் இப்ப ஆரம்பிக்கும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, முதல்ல அவன் என்ன பண்ண போறான், பிரபஞ்சம் சத்தியம்னு சாதிக்க போறான். அனுபவத்தினால பிரபஞ்சம் சத்தியம்னு சாதிக்க போறான். பிரபஞ்சம் எப்பொழுது சத்தியம்னு சாதிக்கிறானோ அப்பொழுது உங்க அனுமானம் என்ன ஆயிடும், பாதிதமா ஆயிடும். இந்த பிரபஞ்சம் சத்தியம்னு சாதிப்பாங்க சார், கண்ணுல பார்த்தாலே தெரியுதுன்னு நீங்க கேட்கக்கூடாது மறுபடியும். ஏன்னா பிரபஞ்சம் சத்தியம்னு கண்ணால எதை பார்க்கிறோடோ அது வியாபாரிக சத்தியம்னு சொல்லிட்டு இருக்கேன். பாரமார்த்திக சத்தியம் புலனாகாது அப்படின்னு கீழே சொல்லியாரு. தத்துவ நிருப்தியில இப்படி நம்ம சொல்லிட்டோம். இப்ப அவன் பாரமார்த்திக சத்தியத்துவத்தை, பிரபஞ்சம் பரமார்த்தத்தாக இருக்கு என்பதை அனுமானத்தினால சாதிக்கப்படும். இப்ப இந்த அனுமானத்தை அவன் என்ன பண்ணணும்னா, நீங்க எங்க மித்யாத்வம் சொல்றோ அங்கேதானே சத்தியத்துவம் சொல்லணும். நீங்க எங்க மித்யாத்வத்தை ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிற, பிரபஞ்சத்தில், வியாபகாரிக பிரபஞ்சத்தில். இந்த வியாபகாரிக பிரபஞ்சம் எனக்கூடியதான அம்சம் நமக்கு நல்லா புரியணும். வியாபகாரிக பிரபஞ்சம் என்னதுன்னு பார்ப்போம். உலகத்துல இந்த டோட்டலா இந்த யூனிவர்ஸை என்ன பண்ணினா 4ஆ பிரிச்சா முதல்ல. அந்த 4ஆ பிரிக்கும் பொழுது ஒண்ணு என்ன பண்ணினா, ஒரு எக்ஸ்ட்ரீம்ல பிரம்மம்னு ஒண்ணு வச்சுட்டான். காலத்திரயத்திலையும் அபாத்தியமான ஒரு பதார்த்தம் அப்படின்னு ஒண்ணு. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, எந்த காலத்திலையும் எப்பொழுதும் இல்லாததுதான். ஒண்ணு பிரம்மம், காலத்திரய அபாத்தியம், பாரமார்த்திகம். அப்படின்னு பாரமார்த்திகம்னா என்னது, பரமார்த்தமாக உள்ளது. பரமார்த்தமாக உள்ளது என்று சொன்னால் முக்காலத்திலையும் அது இல்லை என்று சொல்ல முடியாதது, அது பாரமார்த்திகம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன சொல்லிட்டேன், அசத்து, முக்காலத்திலையும் எப்பொழுதும் இல்லாதது, அது என்னைக்குமே சத்தென்று அகப்படாதது. அது எப்படி வந்தியாபத்திரன் இப்படிப்பட்டதான விவகாரம். இந்த 2 எக்ஸ்ட்ரீம் போயிடுதா. இது நடுவில் இருக்கிற பாகம் என்னன்னு, அதான் உலகம். ஏன்னா பிரம்மத்தை தனியா வச்சுட்டோம். எங்கேயுமே எப்போதும் இல்லாதான பதார்த்தங்கள், வந்தியாபத்திரம், குதிரை கொம்பு, முயல் கொம்பு இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள்லாம் தனியா எடுத்துட்டோம். மீதி இருக்கக்கூடியது உலகம். இந்த உலகத்துல எப்படி இருக்குன்னா, சிலது இருக்கா போலயே போடுறது. நம்ம இருக்கிற பதியே தான் அழிவு இல்லை. எது, இந்த ஆகாசம், பூமி, ஜலம், இப்படிப்பட்ட பஞ்சபூதங்கள் இவைகள்லாம் வருமான அழிகிறா போல நமக்கு தெரியல. மாறிட்டு தான் இருக்கு, ஆனா அழிகிறா போல தெரியல. சில பொருள்கள் பார்த்துட்டே இருக்கும் பொழுதே அழிஞ்சுட்டே இருக்கு. எது, கிழிஞ்சல்ல வெள்ளி காணப்படுறது, காயத்துல பாம்பு காணும். அப்பப்ப ஏமாந்து போயிட்டு இருக்கோம் வாழ்க்கையில. இவைகள்லாம் இப்ப விட நம்ம லைஃப் டைம்லயே அது தப்புங்கிறது நல்லா தெரியுது. இந்த வியாபாரிக இந்த பிரபஞ்சம்னு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோமோ இதுல 2 பார்ட்ஸ் இருக்கு. என்னது, பிராதிபாசிக பிரபஞ்சம்னு ஒண்ணு. எது, ஸ்வப்னாதிகள்லாம். அந்த ஸ்வப்னம் இருக்கிற நேரத்துக்கு முழிச்சிடுமே போயிடுதுன்னு முழிச்சுக்காம அப்படியே சபரம் பண்ணிட்டே பார்த்துட்டே இருப்போம். முடியறதா, டக்குனு முடிப்பும் வந்துடுறது. விவகாரம் என்ன, இப்படிப்பட்டதான பதார்த்தங்களுக்கு நான் பிராதிபாசிகம்னு சொல்றேன். இப்ப 4ஆ பிரிச்சதான இந்த பிரபஞ்சத்துல பிரம்மத்தை நீக்கிவிட்டேன், அசத்தை நீக்கிவிட்டேன், பிராதிபாசகத்தையும் நீக்கிவிட்டேன். மீதி என்ன போர்ஷன் இருக்கோ, கடப்பட்டாதி பிரபஞ்சம், ஆகாசம் முதலிய பதார்த்தங்கள் எல்லாமே, கடப்பட்டாதிகள் எல்லாமே இவைகளுக்கு தான் வியாபகாரிகம் இருக்கு. இப்ப இதுலதான் மித்யாத்வத்தை சாதிக்கணும். பிராதிபாசகத்துல மித்யாத்வத்தை சாதிக்கணுமான்னு, மித்யாத்வம் சித்தம், அது பொய்ங்கிறது நாமளே ஒத்துருக்கோம், எல்லாரும் ஒத்துருக்கான். விவகாரம் என்ன, அது ஒத்துக்கலையும் நீங்க சொன்னீங்கல்ல, அப்புறம் அதுலயும் சாதிப்போம். ஏன்னா இந்த மித்தாபூதமான பதார்த்த பிராதிபரத்துக்கும் ஸ்வப்னம் இந்த பதார்த்தங்கள் எல்லாம் சத்தாக இருக்குமேயானால் அழியப்படாது, அசத்தாக இருக்குமேயானால் காணப்படப்படாது. நான் முன்னாலேயே 4ஆ பிரிச்சிருக்கேன். அசத்தான பதார்த்தத்துக்குள்ள இவைகள்லாம் சேர்த்துனா அசத்தான பதார்த்தங்கள், வந்தியாபத்திரம் இப்படிப்பட்ட பதார்த்தங்கள் அது எப்பவுமே யாருக்குமே காணப்படாது. ஆனா சுத்தி ரகிதமோ ஸ்வப்னமோ காணப்படுகிறது. அந்த கோஷ்டியில இவரை கேட்க முடியாது. சரி, சத்துன்னு சொல்லடா, பிரம்மம்னு சொல்லடா, அது அபாத்தியம்னு சொல்றத நம்ம பார்க்கும்பொழுதே பாதிச்சு வரும். அது என்னத்தான் சொல்லணும்னா, இது இதுவும் இல்லை, அந்த இதுவும் இல்லை, அதுதான் நடுவில் இருக்கிறது இருக்கணும். ஆகையால் அது நித்யாபூதமான பதார்த்தம் அப்படின்னு நம்ம
இது வரைக்கும் அதுல ஆயிடும். இப்ப நம்ம எதுல ஆக்சுவலா சாதிக்கணும் அப்படின்னு பார்த்தேன்னா வியாவகாரிக பிரபஞ்சத்துல தான் மித்யாத்வத்தை சாதிக்க வேண்டியதான நிர்பந்தம் உண்டாச்சு. இப்ப அவன் என்ன பண்றான், நீங்க வியாவகாரிக பிரபஞ்சத்துல மித்யாத்வத்தை எப்ப சாதிக்க முயற்சி பண்றீங்களோ அதுக்கு பாதத்தை கொடுக்கக்கூடியதான அனுமானத்துல அவன் என்ன பண்ணான், அங்கேத்தான் சத்தியத்துவத்தை சாதிக்கணும். வேற இன்னொரு இடத்துல சத்தியத்தை சாதிச்சா இது அதுக்கு பாதகமாகாது. ராமன் நல்லவன் கிருஷ்ணன் கெட்டவன் சொன்னான். பல பேர் ரெண்டு ரைட்டா இருக்கிறோமே. இப்ப என்னன்னா, நாம் வியாவகாரிக பிரபஞ்சத்துல மித்யாத்வத்தை சாதிக்க சித்தமா இருக்கும் பொழுது அதற்கு பாகம் நீங்க சொல்லணுமே. ஆனால் அதே வியாவகாரிக பிரபஞ்சத்தில் இந்த மித்யாத்வத்துக்கு விருத்தமான சத்தியத்துவத்தை சாதிக்கும். இப்ப அவனுடைய முயற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உங்களுக்கு விரோதமா இருக்கணுமே. ஆனால் நீங்க எங்க மித்யாத்வம் இருக்குன்னு சொல்றோ அதே இடத்துல பாரமார்த்திக சத்தியத்துவம் இருக்குன்னு சொல்லணும். அப்பத்தானே இந்த அனுமானத்தினால அது பாத்தியமாகும். இப்ப அதற்காக ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இப்படி எல்லாம் நம்ம பார்த்துட்டு போனாதான் சுலபமா புரியும். விஷயம் ஒண்ணும் இல்லை. சாஸ்திரம் எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல நவீன நியாயத்தை வச்சுட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. ஓரளவுக்கு நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தேன்னா சாதாரண விஷயம். ஆச்சாரியார் பாஷ்யத்துல சொல்லாத விஷயம் கிடையாது. அதனால்தான் அவருக்கு அனுமார்த்த விக்கிரகம். அனுமா அர்த்த விக்கிரகம். அவர் பரமேஸ்வரன் உமார்த்த விக்கிறார், இவர் அனுமானத்தை விக்கிறார். அங்க இருக்கிற யுக்திகளை தான் நம்ம இங்க சொல்றோம். ஆனா அந்த யுக்திகளை அவன் வேற பாஷையில நவீன நியாய தர்க்க பாஷையில சொல்றதுனால நமக்கு கட்டமா. இப்ப நீங்களே ஒரு மார்க்வனா இருந்து இதுக்கு கண்டனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலையானா நீங்க என்ன பண்ணணும், வியாவகாரிக பிரபஞ்சம்ங்கிறத பட்சத்தை பிக்ஸ் பண்ணணும். நீங்க மித்யாத்வம்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல மித்யாத்வத்துக்கு பதிலாக பாரமார்த்திக சத்தியத்தை ஸ்தாபிக்கணும். இது இப்ப இதை பண்றோம். பண்றோம். இப்ப நம்ம பட்சத்தை ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணணும். பட்சம்னு என்னது, எங்க ஸ்தாபிக்க போறோம் அது எங்க ஸ்தாபிக்க போறோம் அப்படின்னு நீங்க சொல்ற இதுக்கு நீங்க என்ன சொல்லியிருக்கு, பிரபஞ்சம் வியாவகாரிக பிரபஞ்சம்னு சொல்லியிருக்கு. இந்த வியாவகாரிக பிரபஞ்சத்தை அவன் டிஃபைன் பண்ணிட்டு இருக்கான். என்னமா டிஃபைன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் மூணு விதமாக இத பிரிக்கிற. இப்ப அது பார்ப்போம். அத்தியக்ஷஸ்ய பின்ன விஷயத்வாதினா பாத அக்ஷமத்வேதி அனுமானமேவ பாதகம் ஸ்யாத். அத்தியக்ஷஸ்யான பிரத்யக்ஷஸ்யான்னு அர்த்தம். பிரத்யக்ஷமானது பின்ன விஷயத்வாதினா, பின்ன விஷயம்னா பாரமார்த்திக சத்தியத்துவத்தை பிரத்யக்ஷம் பேசலை. உலகம் உண்மை என்று நீங்கள் சொல்லும் பொழுது, பார்க்கும் பொழுது, அறியும் பொழுது அத பாரமார்த்திக சத்தியம்னு பிரத்யக்ஷம் காட்டி கொடுக்கல. ஆனா என்ன காட்டி கொடுக்கிறது, தோணுகிறது, சத்தியமாக தோணுகிறது, அவ்வளவுதான் காட்டும். அந்த சத்தியத்துவமானது மித்யாத்வத்துக்கு விரோதியான சத்தியத்துவம் இல்லை. ஆகையால் பின்ன விஷயத்வாதினா அது என்ன சொல்லணுமோ அதுக்கு ஆக்சுவலா எதை நீங்க ப்ரூவ் பண்ணணும் அது பண்ணல. மித்யாத்வத்துக்கு ஆப்போசிட்டா சொல்லணும், அப்படி இல்லை. அதனால பாத அக்ஷமத்வேதி, இந்த பிரத்யட்சமானது பாதிக்காத போனாலும், மித்யாத்வ அனுமானத்தை பாதிக்காத போனாலும் அனுமானமேவ பாதகம் ஸ்யாத். நான் ஒரு அனுமானம் சொல்றேன், இந்த அனுமானமே அதுக்கு பாதகமாக ஆகலாமே அப்படிங்கிற ததாயி தான் ஆரம்பம். இந்த அனுமானத்தை சொல்லணும். அவன் எப்படி சொல்லியிருக்கலாம், விமதம்னே சொல்லியிருக்கலாம். சிம்பிளா விமதம்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா நம்ம என்ன பண்ணலாம், விமதம் மித்யாத்வ, தாங்கள் பிரபஞ்சத்தை எப்படி சொல்றீங்களோ அதே பிரபஞ்சம் பாரமார்த்திக சத்துன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் அது இல்லாம வேற விதமா சொல்றோம். எப்படி பாருங்க, பிரம்ம பிரமாண்யேன வேதாந்த தாத்பர்ய பிரமிதிஜன்ய ஞான அந்யேனவா மோட்ச ஹேது ஞான அந்யேனவா அபாத்யத்வே சதி அசத்வ அனதிகரணத்வே சதி பிரம்மாண்யது. இது வரைக்கும் இந்த மூணும் சேர்ந்து ஒரு பட்சம் இல்ல விமதம்பா. என்ன இது சாத்தியம், என்ன சாதிக்கப்பொருள், சத்து பரமார்த்த சத்வா, இது சத்தோ இல்ல பரமார்த்த சத்தோ. கேத்து என்ன பண்ண பொருள்,
அனதிகரணத்வே சதி அசத்விலட்சணத்வா பிரம்மவது அப்படின்னு அனுமானம். அனுமானம் ரொம்ப நீளமா இருக்கு, ஒன்னும் விவகாரம் விசேஷம் ஒண்ணும் இல்லை. ஏன் இப்படி நீளமா ஆக்கினேன்னு கேட்டா அதுக்கு அவனே பதில் சொல்ல போறான். என்ன சொன்னா முதல்ல என்ன பிரம்ம பிரமா அந்நேனா அப்படிங்கிற முதல் அம்சம். பிரம்ம பிரமையே வேறானதனால் அபாத்தியமானது. இப்ப நீங்க இந்த பிரபஞ்சத்தை தான் பட்சமா வச்சுக்கணும். இந்த பிரபஞ்சம் the world in which we live, வியாவகாரிகமான பிரபஞ்சம். இந்த வியாவகாரிகமான பிரபஞ்சத்தை நீங்க எப்படி சொல்லின்றீர்கள் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் எப்பதான் போகும்? பிரம்ம ஜானம் வந்தா போகும். பிரம்ம ஜானத்தை தவிர வேற எந்த ஜானம் வந்தாலும் போகாது. அதான் பிரம்ம பிரமா அந்நேன அபாத்தியத்வேது. என்ன கஷ்டம்? அவன் நீளமா சொன்னதுதான் நம்ம பயன் விடாது. இந்த பிரபஞ்சம் எதுல நீங்க மித்யாத்வத்தை சாதிக்க நினைக்கிறேனோ, எதுல நான் சத்தியத்துவத்தை சாதிக்க போகிறேனோ அந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கு? பிரம்ம பிரமையை தவிர இன்னொரு பிரமையால அழியாது. பிரம்ம பிரமா அந்நேன அபாத்தியத்வே சதி. அது இன்னொரு அம்சமும் இருக்கு, அசத்வ அனதிகரணத்வே சதி. அது அசத்து இல்ல. அசத்துங்கிறது வந்தியாபத்தம் சுத்தி முயல் கொம்பு அப்படிப்பட்டதான பதார்த்தங்கள் அது இல்லது. இந்த வியாவகாரிக பிரபஞ்சம் எதுல நான் சத்தியத்துவத்தை ஸ்தாபிக்க போறேன், எது பிரம்ம பிரமையை தவிர இன்னொரு அறிவால போகாதோ, எது அசத்து இல்லையோ, பிரம்ம பிரமா அந்நேன அபாத்தியத்வே சதி அசத்வ அனதிகரணத்வே சதி பிரம்மான்யது. பிரம்ம இல்லை. இது சத்து பரமார்த்த சத்தோ அப்படின்னு ஒரு பாகம் சொன்னோம். இப்படி சொன்னதுமே ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது. என்ன சந்தேகம் அப்படின்னு, நாம இப்படி சொல்லிட்டு இருக்கோம், அவ அப்படி இல்லை, நீங்க சொல்றது தப்புன்னு சொல்லிட்டு வாடோ அப்படின்னு ஒரு டவுட். ஏன்னா பிரம்ம பிரமான்னு சொன்னோம். இந்த பிரம்ம பிரமான்னு சொன்னா விருத்தி ஞானம் அகண்டாகார விருத்தி, அகண்டாகார விருத்தியினால சொல்லப்பட்டது. நான் அதுதான் விருத்தி வியாபியம்னு ஒத்துக்கலையே பிரம்மத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பிரம்ம பிரமான விருத்தி வியாபியத்தை பிரம்மத்துக்கு ஒத்துக்கலையேங்கிற ஒரு பட்டம் நாங்க சொன்னோம்னா அப்ப இதை விவரணாச்சாரிய மத்தத்துல பரவாயில்ல. நாங்க முன்னால நம்ம சொல்லும் பொழுது விருத்தி வியாபியம் பிரம்மத்துக்கு இருக்குன்னு அது இல்லைன்னு பாமதிக்காரன் சொல்லிட்டார். பாமதிக்காரருடைய மதத்துல சுத்த பிரம்மம் விருத்தி வியாபியமாகவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப விருத்தி வியாபியம் இல்லைங்கிற ஒரு பட்டம் எடுத்ததுனால பிரம்ம பிரமான்னு எப்படி சொல்லுவேன் நீங்க? யாரு சரியா வராது போல இருக்க அப்படிங்கிறத என்ன பண்ணிவிட்ட, இதை அப்படியே விட்டுவிட்டு இந்த பிரம்ம பிரமாங்கிற அம்சத்தை வேற போனோம். வேதாந்த தாத்பரிய பிரமிதி ஜன்ய ஞான அந்நியத்வேனா அப்படி வேதாந்த வாக்கிய ஜன்ய வேதாந்த தாத்பரிய பிரமிதி, வேதாந்த தாத்பரியங்களுடைய ஞானம், அந்த சமய ஞானம் தஜ்ஞான ஜன்ய அந்நியத்வேனா, அதை தவிர வேறாவதால் பாதிக்கப்படும் அபாத்தியத்வே சதி. ஒண்ணு சின்ன வித்தியாசம். விவரணாச்சார மதத்துல முதல்ல சொன்னேன், இல்ல நான் பாமதிகார மதத்துல விருத்தி வியாபியத்துவம் சித்த பிரம்மத்துக்கு ஒத்துக்கலை நான் அப்படின்னு சொன்னேன். விருத்தி அது ஒத்துக்க வரலாம் போல, ஆனா தாத்பரிய பிரமிதி அதுன்னு ஒத்துட்டு தானே ஆகணும். வேதாந்த தாத்பரியத்துக்கு அதான் அங்கேத்தான் தாத்பரியம் இருக்குன்னு ஒத்துட்டு தானே ஆகணும். ஆகையால் அதற்காக ரெண்டாவது இப்ப வர்ச்சுவலி அதே தான் சொல்லியிருக்கான். அந்த பட்சத்துல வித்தியாசம் இல்லைன்னு பாக்குறோம். பிரம்ம பிரமா அப்படின்னு பிரம்ம பிரமா அந்நேன அபாத்தியத்வே சத்தினாலும் வியாவகாரிக பிரபஞ்சம் தான். இப்ப பிரம்ம பிரமாங்கிறது அது வேதாந்த வாக்கியஜன்ய அகண்டாகார விருத்தி தியாக்கியம் இல்லை, ஆகையால் அதை பிரம்ம பிரமான்னு சொல்ல முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்களேயானால் அந்த மதத்துல அதற்காக அதை சரி கட்டுறதுக்காக வேதாந்த தாத்பரிய பிரமிதி ஜன்ய ஞான அந்நேன அப்படின்னு இப்படி இப்போ அதேதான் ஞான அந்நிய ஜன்யமா இருக்கு. அது அந்நியமான அபாத்தியமானது பிரபஞ்சம் இல்ல. இந்த தாத்பரிய ஞானம் சாப்த ஞானத்துக்கு காரணமா இல்லையாங்கிறதுல பட்டபேதம். ஆகாங்ஷா யோகியதா சந்நிதி இது மட்டும் இருந்தா போறோம், தாத்பரியம் வந்துடும். வேர்டு மீனிங்கும் சென்டென்ஸ் மீனிங்கும் கொஞ்சம் வித்தியாசம். சென்டென்ஸ் மீனிங் ஆனது அதனால வரக்கூடியதான சம்பர்க்கம் சம்பந்தங்கள் தான். இண்டிவிஜுவல் வேர்டு மீனிங்ஸ் வேற, இண்டிவிஜுவல் வேர்டு மீனிங்ஸ் வேற, சம் டோட்டல் ஆஃப்
இண்டிவிஜுவல் வேர்ட் மீனிங்ஸுக்கும் சென்டென்ஸ் மீனிங்க்கும் வித்தியாசம் இருக்கு. விஷம் புங்ஸ்வா அப்படின்னு, விஷம்னா விஷம்னு அர்த்தம், புங்ஸ்வானா சாப்பிடுன்னு அர்த்தம். விஷம் புங்ஸ்வானா என்ன அர்த்தம்னு, விஷத்தை சாப்பிடுன்னு அர்த்தம் இல்லை, இன்னொருத்தர் ராத்திர சாப்பிடாதுன்னு அர்த்தம். அப்படிதான் டோட்டல் மீனிங். அப்பா பார்த்து பையனை இப்ப விஷத்தை சாப்பிடு அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் பக்கத்துல பார்ட்டி கூப்பிட்டுருக்கான், நான் போறேன்னு முடியாது, என்ன பண்ணா அதோட விஷம் சாப்பிடுன்னு. இந்த விஷம் சாப்பிடுதுன்னு சொல்ற அப்பாவுக்கு நிஜமாவே பையன் விஷத்தை சாப்பிட்ட பிராணம் வந்தோம்னு அர்த்தம்? அது அர்த்தம் இல்லை சார். என்ன அவன் அந்த பிரகரணத்துல சொன்ன பக்கத்துல என்ன டின்னர் கூப்பிட்டுருக்கான், நான் போறேன்னு. நமக்கு 3 தலைமுறையா அவளோட விரோதம், அவளோட சாப்பிட்டேன்னு நாளைக்கு தலை வச்சதுன்னா அதனால நினைப்பேன், அதனால வேண்டாம் நீ சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற. இப்ப இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ் விஷம்னா விஷம் பொறுத்துவானா சாப்பிடுன்னு அர்த்தம். அந்த சென்டென்ஸ் மீனிங் என்ன சார்? பக்கத்துல சாப்பிடாதீங்கன்னு அர்த்தம். ஸோ இண்டிவிஜுவல் வேர்டு மீனிங் வேற, சென்டென்ஸ் மீனிங் வேற. இப்படிப்பட்டதான சென்டென்ஸ் மீனிங்க்கு சாப்த போதம்னு பேரு. சம்ஸ்கிருதத்துல சென்டென்ஸ் மீனிங்க்கு சாப்த போதம் வருது. அது எப்படி சார் வருது? பதஞானத்துல இருந்து வருது. பதஞானம் கரணம் துவாரம் தத்ர பதார்த்ததி. பதஞானங்கள் இண்டிவிஜுவல் வேர்ட், they first give you the meaning of their meaning. பதஞானங்கள் எல்லாம் பதார்த்த ஞானத்தை உண்டு பண்றது, பிறகு பதார்த்த ஞானங்கள் சேர்ந்து வாக்கியார்த்த ஞானத்தை உண்டு பண்றது. இப்படி இருக்கோ இல்லையோ, இந்த வாக்கியார்த்த ஞானம் வரணுமையானால் ஆகாங்ஷ வேணும், யோக்கியதை வேணும், தன்னீதி வேணும். பதம் பக்கத்துல சொல்லணும். ஒரு பதம் இப்ப சொல்லிட்டு ஒரு 1 hour ஆனது இன்னொரு பதம் சொல்லணும்னா தூங்கி போயிடுவோம் நடுவில் முழுக்க. அதே மாதிரி ஒரு பதத்துக்கு இன்னொரு பதத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும். புருஷா அஸ்வா அஸ்தி இப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், ஒரு வேர்டு இன்னொரு வேர்டுல சேரலைன்னாலும் மீனிங் வேற. அதோட இந்த பதம் அந்த பதத்தோட சேர தகுந்ததா இருக்கணும். நெருப்பால் நினைக்கிறான் மீனிங் வருமா? இந்த நெருப்புக்கு நினைக்கக்கூடிய ஒரு வேர்டோட மீனிங் சேராது. அப்படின்னா யோக்கியதை இருக்கணும். இது போல கண்டிஷன்ஸ் இருந்தா தான் தாத்பரிய ஞானம், வாக்கிய ஞானம் வரும். அவளே தவிர தாத்பரியம் இருந்தா தான் வாக்கிய ஞானம் வரும்ங்கிறது எங்கேயும் இல்லை. அப்படி வேண்டியதுன்னு சில பேர் தள்ளிவிட்டாங்க. இப்ப தாத்பரிய ஞானம் வேதாந்த வாக்கியார்த்த ஞானத்துக்கு காரணம் இல்லைன்னு நீங்க சொன்னீங்களேயானால் அப்பொழுது இந்த பட்சத்துல வேதாந்த தாத்பரிய பிரமிதிஜன்ய ஞான அப்படின்னு நீங்க சொன்னீங்க. தாத்பரியத்துக்கு பிரமிதிக்கு தாத்பரியம் காரணமே இல்லையே அப்படின்னு வருவாள் நீங்க சொல்லிடுவா. அப்ப என்ன பண்றதுன்னு, மோட்ச ஹேது எந்த ஞானம் வந்தால் மோட்சம் வருமோ அந்த ஞானத்தை தவிர இன்னொரு ஞானத்தினால அழியப்படாது அப்படின்னு. இந்த பிரபஞ்சம்ங்கிறது மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான ஞானத்தை தவிர இன்னொரு ஞானத்தினால போகாது. இந்த அத்வைதத்துக்குள்ள எவ்வளவு கஷ்டப்படுறான் பார்த்தீங்கன்னா, நம்மளை விடுங்க அந்த துவைதியானம் அத்வைதி சொல்லக்கூடியதான பிரபஞ்சத்தை சொல்றதுக்கே அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான். மோட்ச ஞான அத்தனை விஷயங்கள் பிராச்சீனையில் விவகார விஷயம் ஆத்மைக்கிய சித்தௌபரம் சன்னக்கியத்தை அநாதரா கரணத்தையோ நானாவிதா தரிசிதா. அப்ப இதுக்கு சித்தாந்த சொல்ற பூர்வாச்சாரியால் வேதாந்தத்துல அத்வைதத்துல என்ன பண்ணியிருக்கா தெரியுமா, அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம்ங்கிற ஃபைனல் கோல் அதுல ஒரு வித்தியாசமா இருக்கக்கூடாது. அந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானத்தினால்தான் மோட்டம் வருங்கிறதுல ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கக்கூடாது, பர்ஃபெக்டா அப்படியே இருக்கு. ஆனால் அதை தவிர மற்றமா அதை வரத்துக்காக வழிகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் எப்படி வருங்கிறதுக்கு அந்த வழிகள்ல பல வழிகளை காட்டினார். யாராருக்கு அவாவாளுக்கு யாராருக்கு எப்படி ருச்சிக்குமோ அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்ட்டு இந்த இன்டர்மீடியட் பேசேஜஸ்ல நிறைய வித்தியாசங்களை வச்சிருக்க. அதனாலதான் என்னாச்சுன்னா அத்வைத்தம்னு ஒரு சுலபமாகவும் இருக்கு, அதே சமயத்துல சப்ஜெக்ட் மேட்டர் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுது. இதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரமேய அம்சம் இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப ஜாஸ்தி. தர்க்கத்துல போனேன்னா பிரமேய அம்சமே கிடையாதுன்னு தர்க்க சங்கடம் வச்சா போறோம், டாக்டர் அப்ப போய் சொல்லிட்டு வரும். அதை விட வேற என்ன இருக்கு பாருங்க. அங்க விவகாரம் பிரமேயாம்சம் ரொம்ப குறைச்சாரு. பிரமேயாம்சம் ஜாஸ்தியா இருக்கக்கூடியது மீமாம்சையும் வேதாந்தம் தான். அது மீமாம்சையும் முதல்ல பிரமேயாம்சம் ஜாஸ்தியா இருந்தாலும் அதுல விஷயம் ஒண்ணுதான், கொஞ்சம் தான். அது பாட்ட மதம் குரு மதம் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம், விஷயங்கள் ஒன்றும் கிடையாது. அது ஒரு 1000 அதிகரணம் இருக்கு, அவ்வளவுதான். நான் ஒரு 4 தரம் பார்த்தேன்னா விஷயம் என்னதுன்னு தெரிஞ்சு வேணும். இந்த அத்வைத்தத்துல என்னடான்னா இது ஜீவன் அதுக்கு 3 மதம், ஈஸ்வரன் தான் ஒரு 3 மதம், சாட்சின்னா என்ன, இப்படி விவகாரங்கள் உள்ள பூந்து வித்தியாசம் இருக்கு. அதுதான் எப்படி இருந்தாலும் அவைகள்லாம் நான் சரி பண்றேன்னு அது சித்தாந்த லேச சங்கரங்கிறது எழுதிட்டார். அது மாதிரி
இதற்குள்ள இந்த பிரபஞ்சத்தை டிஃபைன் பண்றதுக்கு அவனுக்கு ஒரு கட்டமாயிடுது. இப்ப நான் இது வரைக்கும் சொன்னதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, பிரம்ம பிரமா அந்நேன அபாத்தியத்வேதி, பிரம்ம ஞானத்தை தவிர வேற இன்னொரு அறிவால் அழியப்படாதது என்னது பிரபஞ்சம். அல்லது இன்னொன்னு சொல்லுவா, வேதாந்த தாத்பரிய பிரமிதி ஜன்ய ஞான அந்நேன அபாத்தியத்வேதி, வேதாந்த தாத்பரிய பிரமிதி சுத்த பிரம்ம ஜானம், அதை தவிர வேற ஞானத்தினால அழியாதது, அதுவும் பிரபஞ்சம் தான். இல்ல மோட்சஹேது ஞான அந்நேன அபாத்தியத்வேதி, அதுவும் பிரபஞ்சம் தான். ஆகையா இந்த மூணுன்னு சொல்லி பார்த்தேன். இல்ல விமதம்னு வச்சுக்கோங்க, கடைசியில வேற வழியா இதுன்னு விமதம்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க சொன்னபடியா ஆயிடுதுன்னு ஆயிடும். உங்களுக்கு பிரபஞ்சத்தையே டிஃபைன் பண்ண முடியல, இந்த லட்சணத்துக்கு நீ அனுமானம் சொல்றாக்கும் அப்படின்னு நான் கேட்டுருவானோ ஓகேவா. அதனால ட்ரை பண்ணி இவ்வளவு இந்த மதத்துல இப்படி இந்த மதத்துல இப்படி அப்படின்னு அத்வைதத்துல எத்தனை மதங்கள் உண்டோ அத்தனை மதங்கள்லயும் நீங்க என்னென்னமாக அந்த பிரம்ம ஞானத்தை சொல்லியிருக்கேடா அதையும் நான் புரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு காமிச்சிருக்கேன். இந்த புத்தகத்துல என்ன தெரிகிறது உங்களுக்கு, இதுல வாசிக்கிறது ஒரு அட்வான்டேஜ், ஒவ்வொன்றுலையும் எப்படி இருக்கு அப்படிங்க நம்ம கிளியரா கண்டென்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் பூர்வபட்சத்துல. ஆகையா பிரம்ம பிரமாண்யேன வேதாந்த தாத்பர்ய பிரவிதிஜன்ய ஞான அந்நேனவா மோட்சஹேத ஞான அந்நேனவா அபாத்தியத்வேததி அனதிகரணத்வே அசத்வ அனதிகரணத்வேததி பிரம்மாண்யது விமதம்பா. இது வரைக்கும் பட்சம் அது. இனிமேல சாத்தியம் என்ன சாதிக்க போறேன், தத்து பரமாத்ம தத்துவா. அவன் பரமாத்ம தத்துவான்னு சொல்லப்படாது அவன் மதத்துல. ஏன் தெரியுமா, இந்த சத்துங்கிறது ஒண்ணுதான் அவன் மதத்துல. உலகம் சத்தியம், வியாபாரிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம், பிராதிபாதிக சத்தியம். இந்த கதையெல்லாம் அத்வைதி சொல்லணுமே தவிர அவன் சொல்லக்கூடாது. அவன் விவகாரம் என்ன, பிரபஞ்சம் சத்துன்னு சத்தியம்னு சொல்லிவிட்டான். சத்தியத்துல கிரேட் என்ன, இவன் கொஞ்சம் நல்லவன், அதிக நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன் இப்படி எல்லாம் சொல்லுவிடா விவகாரம் முழுக்க. அதெல்லாம் இவர் ஒத்துட்டு இருக்காரு. அதான் இருக்குன்னு அவ்வளவுதான், ஒரு நாளும் அடியாது. அவனுடைய மதம் அப்படிதான். இப்படி சத்துன்னு நீங்க சொன்னேன்னா அத்வைதம் ரைட்டுப்பா ஒத்துக்கிறேன்டுவான். என்னடா நானும் தானே சத்தியத்தை ஒத்துட்டு இருக்கேன், எப்படின்னு போலி சத்தியத்தை ஒத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிடுவானே. அதுக்காக பரமார்த்த தத்துவா அந்த பேசும் பொழுது எப்படி பேசணும்னு நமக்கு சொல்லித்தரான். விவகாரப்படி எது வரைக்கும் பேசணும், அதை விட ஜாஸ்தி பேசப்படாது அப்படிங்கிறத கரெக்டா இந்த அனுமானப்படுத்து. சத்துன்னு சொல்லுங்க, ஒருவேளை சத்து சித்தசாதனம் சொல்லிவிடுவிடும் நீங்க. சரி, பரமார்த்த தத்துவா இது வரைக்கும் வச்சா. இப்ப பட்சம் சொல்லியாச்சு, சாட்சியம் சொல்லியாச்சு. அடுத்தது என்ன, கேட்டு சொல்லணும். அதை வச்சுட்டு தானே உலகம் சத்தியம்னு ஸ்தாபிக்க போறேன். உலகம் சத்தியம்னு ஸ்தாபிக்கிறதுக்கு ஒரு ஹேது வேணுமோ இருக்கு. பிராதிபாசிகத்துவ அனதிகரணத்துவே சதி அசத் விலட்சணத்துவாத். முதல்ல 4 சொன்ன அதை மறக்கப்படாது. பிரம்மம், வியாபாரிக பிரபஞ்சம், பிராதிபாசிக பிரபஞ்சம், அசத். இப்ப நான் என்ன சொன்னேன், பிரம்ம பின்னமானதுன்னு பட்சத்துல சேர்த்துட்டேன். பிரம்ம பின்னமானது என்ன, இந்த 3. அந்த 3ல இந்த 2ஐயும் கழிச்சு விட்டா பிரபஞ்சம் தானே நிக்க போறது. முதல்ல பிரம்மம், வியாபாரிக பிரபஞ்சம், பிராதிபாசிக பிரபஞ்சம், அதுக்கப்புறம் அசத். இப்ப நான் பிரம்ம பின்னமானதுன்னு சொன்னதுனாலேயே பிரம்மத்தை நீக்கிவிட்டேன். இப்போ மீதி 3 இருக்கு. அந்த 3ல இருந்து இந்த 2ஐயும் நீக்கிவிட்டா வியாபாரிக பிரபஞ்சம். அதான் சொல்ற பிராதிபாசிகத்துவ அனதிகரணத்வே சதி, பிராதிபாசிகம் இல்லாமலும். அதே போலயே அசத்வ அசத் விலட்சணத்வா, அசத்தை விட வேற. இப்ப பிராதிபாசிகமும் இல்ல, அசத்தும் இல்ல, பிரம்மமும் இல்ல. அப்ப என்ன சார், வியாபாரிகம். அதனால வியாபாரிகத்துவம் அது இருக்குன்னா அதான் சத்தியம் அப்படின்னு விவகாரம் சொல்ல மாட்டேன். எது மாதிரி பிரம்மவது அப்படி சததுங்கவத்வா. பிரம்மவதுன்னா பிரம்மம் போல. பிரம்மம் எப்படி சத்தியமோ பிரபஞ்சம் அப்படி சத்தியம் இல்ல. சதசுருங்கம் அந்த லாஸ்ட் எக்ஸ்ட்ரீம் அது எப்படி அசத்தியமோ அது மாதிரி இல்லை. அவனுடைய மதத்துல என்னன்னா அந்த மேல இருக்கிற 3 ஒரே சத்து தான். விவகாரம் முழுக்க ஒரு துவைத்தியனுடைய மதத்துல பிரம்மமும் வியாபாரிக பிரபஞ்சமும் சத்து. அதே போலயே பிராதிபாசிகமும் இந்த அசத்தும் அசத்து. இந்த 2ஐயும் அசத்து, அந்த 2ஐயும் சத்துன்றாலும் நம்ம 4ஆ பிரிச்சத அவன் 2ஆ பிரிச்சு பிரம்மமும் பிரபஞ்சமும் பாரமார்த்திக சத்துன்ட்டான். பிராதிபாசிக சத்தும் அசத்தும் நீங்க எதை சொல்லிட்டு இருக்கோ 2ம் அசத்துன்ட்டாலும் விவகாரம் 2 விதமா போச்சு. இதை விட வேற ஆனதுன்னு அதை சொன்னா என்ன ஆயிடுச்சு,
அவ்வளவு சுலபம் பிரபஞ்சம் சத்துன்னு ஸ்தாபிக்க ஆரம்பிக்கிறான் பாருங்க. பிரம்ம பிரமாண்யேன வேதாந்த தாத்பர்ய பிரமிதிஜன்ய ஞான அந்நேனவா மோட்சஹேது ஞான அந்நேனவா பாத்யத்வேசதே அசத்வ அனதிகரணத்வேசதே பிரம்மாண்யத் விமதம் வா. இது வரைக்கும் பட்சம். தத் பரமார்த்த தத்வா சாத்தியம் பிராதிபாசிகத்வானதிகரணத்வேசதே அசத்விலட்சணத்வா. எது போல ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணுமே, பிரம்மவது வியதிரேகேன சதசங்கவத்வா இது சேத் அப்படின்னு பூர்வபட்சம். இது வரைக்கும் அந்த துவைத்தியானவன் நீங்க சொன்னதான அனுமானத்துக்கு பிரதி அனுமானம் தெரிவித்தார். விமதம் மித்யான்னு நீங்க சொன்னதுக்கு விமதம் தத்து பரமார்த்த தத்து அப்படின்னு சொல்லிருக்க. இப்படி அவன் சொல்ற அனுமானமானது பர்ஃபெக்டா இருக்குமே ஆனால் அப்படின்னு அவன் சொல்ற அனுமானம் சரியா இருக்குமே ஆனால் அப்பொழுது உங்க அனுமானம் என்னாச்சு போயிடும். உங்க அனுமானத்துக்கு பாசம் வந்து அப்படின்னா நீங்க எதை சாதிக்கணும்னு நினைக்கிறதோ அதுக்கு பதிலாக அதுக்கு விரோதமான அம்சத்தை நான் சாதிச்சுட்டேன், ஆகையால் உங்க அனுமானம் பாதித்தமாயிடுது அப்படின்னு வந்து. இப்ப அத்வைதிக்கு என்ன பண்ணணும் இப்ப அப்படின்னு அவன் சொன்னதான அனுமானத்துல தோஷங்களை சொல்லணும். இப்ப ரோல்ஸ் ரிவர்ஸ். முன்னால அத்வைத்தி அனுமானத்தை சொன்ன அனுமானங்களுக்கு துவைத்தி கண்டனம் பண்ணுங்க, அதை உத்தாரம் பண்ணிடும் நாம. இப்ப அவன் என்ன பண்றான், அவன் ஒரு அனுமானத்தை சொன்னா, இதுக்கு ஆப்போசிட் அனுமானம் சொன்னா, அந்த அனுமானத்துல நீங்க தோஷங்கள் சொல்லணும். நீங்க தோஷம் சொன்ன பிறகு அந்த தோஷத்தை அவன் எடுக்கக்கூடாது. எப்படிப்பட்டதான தோஷம் சொல்றேன்னா அந்த தோஷத்துக்கு அவன் பரிகாரமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்டதான தோஷங்கள் நீங்க சொல்லணும். அதை அவன் ஒண்ணு ஆரம்பிக்கிற துவன்மத் இது சேத்னா. இது வரைக்கும் நீ சொன்ன அனுமானம் சரியில்லை. எப்படி துவன்மதே பிராதிபாசிகத்வஸ்யாபி அசத்வேன வியர்த்த பிராதிபாசிகத்யாபி அசத்வேன வியர்த்த விசேஷணய வியாக்கியத்வாதித்தே. உங்க மதத்துல பிராதிபாசிகம்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோமே, அதுவும் அசத்தும் ஒண்ணுதானே. நான் இப்பதான் சொன்னேன், இந்த நாளை ரெண்டா பிரிச்சுட்டாங்க. பிரம்மமும் வியாபாரிக பிரபஞ்சமும் ரெண்டும் சேர்ந்து பாரமார்த்திக சத்து நம்ம மதத்துல. பிராதிபாசிக சத்துன்னு நீங்க சுத்தி ரஜத்தை ஸ்வப்னாதிகளை எதை சொல்லிருக்கா அதுவும், அப்புறம் வந்து சசசுருங்கம் ருஷங்கம் இப்படிப்பட்டதான வந்தியாபத்திரம் இவர்களையும் இந்த ரெண்டையும் சேர்த்து அசத்துன்னு சொல்லியிருக்கோம். அந்த டிஃபரன்ஸ் நல்லா முடியும். இப்ப அப்ப நீ வந்து கேது என்ன சொல்லிருக்க, பிராதிபாசிகத்துவ அனதிகரணத்வேசதி அசத்விலட்சணத்வா சொல்லிருக்கேன். அதே ரெண்டு சொல்லிட்டு இருக்கேன். அசத்விலட்சணத்வா சொன்னாலே பொறுமை. ஏன்னா பிராதிபாசிகமும் அசத்து தான் உலகத்துல, அசத்தும் அசத்து தான். ஸோ அசத்விலட்சணம்னு சொன்னாலே போறோம். நீ அதற்கு பதிலாக பிராதிபாசிகத்துவ அனதிகரணத்வேசதி அசத்விலட்சணத்வான்னு சொன்னேன்னா என்ன ஆச்சுன்னா, கேதுவுல ஒரு விசேஷனம் போட்டிருக்கேன். கேதுவுல விசேஷனம் போட்டா அதுக்கு வியாபியத்துவ சித்தின்னு ஒரு தோஷம், சோபாதிக்கம்னு சொல்ற பார்த்தா அது போல ஒரு தோஷம் உண்டு. கேதுவுல அனாவசியமா விசேஷம் போடக்கூடாது. கேதுவுல என்ன விசேஷம் போட்டியோ அந்த விசேஷமானது அந்த விசேஷமானது அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும். பர்வதத்துல நெருப்பு இருக்கு, எதனால? புகை இருக்கிறதுனால. போருமே, பர்வதத்துல நெருப்பு இருக்கு, புகை இருக்கிறதுனால சரியா போயிடுது. பர்வதத்துல நெருப்பு இருக்கு, கருப்பான புகை இருக்கிறதுனால அப்படின்னு ஒருத்தர், சார் கருப்பான புகை இருந்தா நெருப்பு இருக்காதா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. புகையா இருந்தாலே நெருப்பு இருக்குன்னு ப்ரூவ் ஆயிடுது. கருப்பான ஒரு அட்ஜெக்டிவ் எதற்காக போட்டேன், அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணுமா இல்லையா? இப்படி போட்டியானால் அதுக்கு வியாபியத்வாசித்தின்னு ஒரு தோஷம். அதனால இங்க என்னாச்சு, பாரமார்த்திகத்துவ பிராதிபாசிகத்துவ அனதிகரணத்வேசி அசத்விலட்சணத்வாத நீங்க சொன்னீரேப்பா. உனக்கு பிராதிபாசிகத்துவ அனதிகரணத்வேசதி நீங்க எதற்காக அசத்விலட்சணத்வான்னு போட்டாலே போரும் உங்க மதத்துல. அப்ப என்ன ஆயிடுச்சு, அனாவசியமா ஒரு வேற காரணம் இல்லாம போட்டிருக்க. காரணம் இல்லாமல் போட்டேன்னா அது வந்து வியாப்தியை பாதிக்கும். எத்திர தூமா தத்திர வன்னி அப்படின்னு ஹேத்தமான அதிகரண அத்தியந்தாபாவ அப்பிரதியோகி சாத்தியமான அதிகரணம் நீளமா வியாப்தி போறது. இந்த இடத்துல ஹேதுங்கிறத தூம்னு சொல்ற இடத்துல நீல தூமம்னு போட்டுட்டே இருக்கணும். அதனால ரொம்ப பாரமா போயிடும். இப்படின்னா போட்டுறது சம்பிரதாயத்துல இல்ல, வியாபியத்வாதிங்கிற தோஷம் அப்படின்னு தனித்தார். வன்மதே
प्रातिभाषिकस्यापि असत्त्वेन व्यर्थविशेषणतया व्याप्यत्वात् विद्धे अस्मन्मतमाश्रित्य हेतुकरणे च எங்களுடைய மதத்தை வச்சிருந்து நீங்க அத்வைத மதத்துல தான் நான் இந்த அனுமானத்தை பண்ணியிருக்கேன். ஏன்னா பிரபஞ்சத்தை நான் சாதிக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த மதத்துல இப்படி அந்த மதத்துல அப்படின்னு சொல்லிருக்கேன். அத்வைதத்தை மதத்தை வச்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா அஸ்மன் மதமாசிரிய ஹேதுகரணேட்ட அப்படின்னு சொன்ன அதுக்கு சமாதானம் தேகாத்மைக்கிய பிரம்ம ஜானேதர அபாத்தே வியபிச்சாரா. இது ஒரு பெரிய விவகாரம். மீதி எல்லாம் போனாலும் இது ஒண்ணு அந்தர்கடவா அந்த மாட்டில் இருக்கிறது. இந்த சரீரத்தை ஆத்மான்னு நினைக்கிறோம். இது எல்லோரும் கைதி அப்படிதான் நினைக்கிறோம். அத்வைத்தி தான் நினைக்கிறேன்ல. இந்த இடத்துல மனுஷாலையில ஜீவன் முக்தாவை தவிர இது எல்லோருக்கும் சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு. இந்த எண்ணம் இது பொய் தானே, சந்தேகமே இல்லை. என்ன சரீரம் எதிரித்தமான ஆத்மா இருக்குங்கிறதுல டவுட்டே இல்லை. வைத்தியக்கார வச்சுக்கணும். மரணானந்தரம் இந்த சரீரம் மேல் நோக்கத்துக்கு போனேன்னு மரணானந்தரம் எது போனது இந்த சரீரத்தை விட வேற பதார்த்தம் தான் போகுது. இந்த சரீரமானது இங்கேயே எதை நாட்டம் வருது ரைட் இல்லையா? சரீரம் எதிரித்தமா ஆத்மா இருக்குங்கிற விஷயத்துல வித்தியாசம் இல்லை. ஆனா உயிரோட இருக்கிற பதார்த்தம் எல்லோரும் என்னதான் நினைக்கிறான், சரீரத்தையே ஆத்மான்னு நினைக்கிறான். இது சத்தியம் இல்லை, மித்யாபூதமான பதார்த்தம். இந்த மித்யாபூதமான தேகாத்மைக்கியம் எப்ப சார் போறதுன்னா பிரம்மஜானம் வந்தாதான் போகும். அது வரைக்கும் போறாது. ஸோ இப்ப நீங்க என்ன சொன்னேன், பிரம்ம பிரமாண்யேன அவாத்தியத்வேததி, வேதாந்த தாத்பர்ய பிரபஞ்சன்ய ஞான அந்நேன அவாத்தியத்வேததி, மோட்சே ஞான அந்நேன அவாத்திய. இதெல்லாம் அப்படித்தான். மோட்ச ஞானம் வந்தாதான் இது போகும், தவிர வேற போகாது. ஆனா அப்படிப்பட்டமான அந்த தேகாத்மைக்கியம் அசத்து இல்லையே. விவகாரம் என்ன, எங்க சாத்தியம் இல்லையோ அந்த இடத்துல இது இருக்கு. சாத்தியம் இல்லாத இடத்துல ஏது இருந்ததுன்னா என்னன்னா விபிச்சாரமும் தோஷம், கிருஷ்ணார்ப்பணம் போயிடுச்சு. அஸ்மன் மதமாத்திய ஏதோ கரண தேகாத்மைக்கே. இந்த தேகாத்மைக்கியமான சத்து இல்லாததான சாத்தியம் இல்லாததான இடத்துல தேகாத்மைக்கியத்துல பிரம்மஜானேதர அபாத்தியே, அந்த பிரம்மஜானத்தை தவிர வேற எதுனாலையும் அழியாது. தேகாத்மைக்கியம் எப்ப உங்களுக்கு போகும், பிரம்மஜானம் வந்தாதான் அந்த சுகமுகத்தும் வரணும். அது வரைக்கும் இது போகாது. அப்படிப்பட்டதாக ஏது இருக்கிறதுனா இது விதிச்சாரா நகி பிராதிபாசிகத்துவம் பிரம்மஜானேதர பாத்தியத்வா அந்நியது அப்படின்னு அதுக்கு மேல இந்த தோட்டம் சொல்லி இந்த மூணு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மூணு விதமாகப்பட்டதை ஏன் சொன்னேன்னு அதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ற. அதுக்கு மேல 6 ஹேத்துக்கள் சொல்ல போறாங்க. ஏவம் ஷடமி ஹேதவா நிரஸ்தான்னு ஒரு பிரதிகை பண்ண ரொம்ப ரசமா இருக்கும். அப்படிப்பட்டதான பதார்த்தம் இதை மேல பார்ப்போம். அடுத்த வாரம் 27ஆம் தேதி 3 பேரும் இல்லை, அதனால 27ஆம் தேதி கிளாஸ் இல்லை. அதுக்கப்புறம் 3ஆம் தேதி 10 சண்டே, 10 சண்டேங்கிறதுனால இல்லை. அதுக்கப்புறம் 11ஆம் தேதி அடுத்த கிளாஸ். இந்த கிளாஸ் ஆன அப்புறம் அடுத்தது 11ஆம் தேதி 5 நிமிஷம் வச்சு அப்புறம் சாஸ்திரம் மேற்கொண்டு. ஓம்